துலாம் ராசிக்காரர்களுக்கு ம். இந்த 2026ல வாக்கிய கணிதம் அடிப்படையில நடக்க போற சனி பெயர்ச்சியால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கையில? சனி வந்து துலா ராசிக்கு உற்ற நண்பர். சனி பகவான் இதனால் வரைக்கும் யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல மறைய போறார். யோகஸ்தானத்தில் இருக்கிறத காட்டிலும் அற்புதமான யோகங்களை சனி எங்கே இருக்கும்போது கொடுப்பாருன்னா 3, 6, 11 உபஜய ராசிகள் இருக்கும்போது கொடுப்பார். ஸோ துலா ராசிக்கு நண்பனான நீதிமான் கர்மகாரன் சொல்லக்கூடிய சனி பகவான் இனிமேல் உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து யோக பலன்களை கொடுக்க போகிறார். 2 ஆண்டுகளுக்கு 6ஆம் இடத்து சனி சிறப்பான யோக பலனை செய்வார். அதாவது 6ஆம் இடம் அப்படின்னா உங்களை எதிர்த்தவங்கலாம் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு உங்கள் காலில் விழக்கூடிய காலம்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் இடத்துல சனி இருக்கான் அப்படின்னா அவனை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க பக்கம் நியாயம் இருக்கும். சனி வந்து நீதிமான். தான் மேலே தப்புன்னு தான் தான் தப்புன்னு ஒத்துப்பாங்க. இங்கே வந்து அப்படி நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்கள் இயல்பாகவே துலா ராசியில் தான் சனியே உச்ச பலம் பெறக்கூடிய இடம் அதுதான். ஸோ அப்படிப்பட்ட இயற்கையாகவே வந்து ஒரு நேர்மையும் நியாயத்தையும் கடைபிடிச்சு வாழக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி நீதிமானாக வந்து அவர் மீன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகும்போது 6ஆம் இடம் ருணரோகம் சத்ருஸ்தானம் நோய் எதிரி கடன் இது எல்லாத்தையும் தகர்த்து இதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உடச்சி துலா ராசிக்காரர்களை வெற்றியாளராக மாற்ற போகிறாரு.